குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்கள். இதை பற்றின ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா? இந்த லெசன் பண்ணுறான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். பாருங்கள், வண்ணமிட்ட எண்களை அட்டவணையில் கண்டறிந்து அதே வண்ணமிடுக, எண்களுக்குரிய வாய்ப்பாட்டை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து எண்கள்லாம் இருக்குது, அதுக்குண்டான வாய்ப்பாடு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு வண்ணங்களை இட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பாடை இந்த அட்டவணையிலேருந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்போ 6வது வாய்ப்பாடு 6 வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும். 6 வந்து எங்கே இருக்குது? ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். 6 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பாடு. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வாய்ப்பாடு, இதெல்லாம் எண்கள். சரிங்களா? இப்போ 6 வந்து 1வது வாய்ப்பாடில் வரும், 2வது வாய்ப்பாடு 2 3 6ன்னு நம்ம சொல்லுவோம். ஓர் 6 6, இது மாதிரி 3 2 6, அது மாதிரி 6 1 6. அப்போ என்னென்ன வாய்ப்பாட்டில் வருதுன்னா 1 2 3 6. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 8 என்பது எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா 8 இங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 8 அதாவது ஓர் 8 8, 2 4 8, 4 2 8, 8 1 8. இப்போ இதுக்குண்டான வாய்ப்பாடு வந்து 1 2 4 8. அடுத்து 9 பாருங்கள். 9 இங்கே இருக்குது, இங்கே வேறு இங்கே இருக்குது. அப்போ ஓர் 9 9, 3 3 9, 9 1 9. சரிங்களா? இப்போ இதுக்குண்டான வாய்ப்பாடு 1 3 9. 10 வந்து இங்கே, இங்கே, அப்புறம் 10. அதில் இங்கே பாருங்கள், 2 10, 2 10, 10 1 10, ஒரு 10 10. இப்போ 1 2 5 10ல் வரும். 1 2 5 10. அது மாதிரி 12 எதுலெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இங்கே வருது, இங்கே, 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 அப்புறம் இங்கே வருது. சரிங்களா? இப்போ ஒரு 12 12, 2 12, 4 3 12, சரி 3 12, 4 3 12, 6 2 12, 12 1 12. இப்போ அதுக்குண்டான வாய்ப்பாடு 1 2 3 4 6 12. இப்போ அந்தந்த வாய்ப்பாடை வந்து நம்ம இங்கே எழுதணும். எந்தெந்த 12 10 எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பாடு எதுலலாம் அது இடம்பெறும் அப்படின்றத இங்கே நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு பெருக்கல் கூற்றுகளை எழுதி காரணிகளையும் பொது காரணிகளையும் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ பெருக்கல் கூற்றுகளுக்கு என்ன எழுதணும்? காரணிகளையும் பொது காரணி என்னவோ அதை எழுதணும். இங்கே வந்து 16 நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே 20. அதுக்குண்டான காரணிகளை பார்க்கலாம். 16 வந்து இப்போ காரணின்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த 16 என்ற எண் வந்து எந்தெந்த வாய்ப்பாடுகளில் இடம்பெறும் அப்படின்றதான். இப்போ 1வது வாய்ப்பாடில் வருமா 16? ஒரு 16 16, அது மாதிரி 2 16, 4 16. அதுவே என்ன பண்ணு 8 2 16ன்னு எழுதலாமா? 8 × 2 16 அப்படி எழுதலாமா? அப்போ 16 1 16 இதுவுமே வரும். இப்போ இதுக்குண்டான வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8 16. சரிங்களா? அது மாதிரி 20க்கு வந்து 1 2 4 5 10 20, ஒரு 20 20, 2 10 20, 4 5 20, 5 20, 12 20, ஒரு அப்புறம் 20 1 20 இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பொது காரணி எது? வாய்ப்பாடெல்லாம் எழுதிட்டு அதுக்குண்டான பொது காரணினா ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டுலேயுமே சமமாக இடம்பெறக்கூடிய எண்கள் தான். பாருங்கள், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 4, இங்கேயும் 4. அப்போ 2க்கு உண்டான பொது காரணி 1 2 4. மற்ற எண்கள்லாம் வேறுபட்டதாக இருக்கா? அப்போ அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம பொது காரணியாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து 12 18ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்குரிய காரணிகளை நம்ம எழுதிட்டு அதில் இருந்து பொது காரணிகளை நம்ம எடுத்து எழுதணும். காரணிகள்னால் உங்களுக்கு எப்படின்னு தெரியுது, நம்ம இந்த இதை பார்க்கும் போதே காரணிகள் எப்படின்ட்டு இதுலேயும் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? பாருங்கள், 12ன்னும் போது ஒரு 12 12, 2 6 12, 3 12, அப்புறம் 4 3 12 இந்த மாதிரி வரும். 4 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி 18க்கு 1 2 3 6 9 நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம். இதுக்கு 2க்குள்ள பொது காரணி 1 2 3. இது 2 தானேப்பா சேமாக இருக்குது. இப்போ இதுதான் பொது காரணிகள். அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், 27ன் பெருக்கல் கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 27 என்ன நம்பரால் வகுப்படும்னா 39 27. நம்ம அந்த வாய்ப்பாடுகளை சொல்லி பார்க்கணும். இந்த லெசனை பொறுத்தளவு நீங்கள் நல்லா வாய்ப்பாடு கற்றுக்கிட்டிங்கனாலே இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 27க்கு வந்து 39 27. அடுத்து 10ன் காரணிகள் எவை பார்த்தோமா? 10க்கு என்னென்ன காரணிகள்லாம் வந்துச்சுன்னா ஓர் 10 10, 2 5 10, 2 10, 10 1 10. அப்போ 1 2 5 10 தான் சரி. அடுத்து 20 மற்றும் 15ன் பொது காரணிகள் எவை அப்படின்னா 1 5ன்னு போட்டிருக்கோம். அது எப்படி வந்தது நம்ம செக் பண்ணணும்ல. இப்போ 20ன் காரணிகள் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். 20னா ஓர் 20 20, அப்புறம் எப்படி வரும்
4 5 20, 5 4 20, வேறு எதில் 20 வரும்? 5 2 20ன்னு வருமா? 2 10 20, இங்கே 2ன்னு வரும். அதுக்கடுத்து 20 1 20. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 15. 15 எதில் இருக்கும்? ஒரு 15 15, 3 15, 4 வராது. 3 15, 6 7 8 இதிலலாம் வராது. இப்போ 15 1 15. இப்போ இதில் இருக்கக்கூடிய பொது காரணின்னு பார்த்தீங்கன்னா 1, ரெண்டுலேயுமே 1 சேமாக இருக்குது. அப்புறம் 5மே சேமாக தானே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையே 20 மற்றும் 15 பொது காரணினா 1 5. நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் இதுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு காரணி செடி கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரே ஒரு எண் மட்டும் விடுபட்டு இருக்குது. அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, இங்கே 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது வாய்ப்பாடு நமக்கு சொன்னாலேவும் இங்கே என்ன ஆன்சர் வரும் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். 12 வரது வரையும் சொல்லுங்கள். 1 3 3, 2 3 6, 3 9, 4 3 12. அப்போ இங்கே 4ன்னு போட்டால் தான் இங்கே 12ன்னு வரும். அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் 4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1 7 ஆகியவற்றை பொது காரணிகளாக கொண்ட எண்களை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம பார்த்தோமா, 20 மற்றும் 15 பொது காரணிகள் 1 5ன்னு பார்த்துருக்கோம். இங்கே இந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டாங்க, அதோட காரணிகள் என்னவோ அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இப்போ 14 மற்றும் 21 தான் 1 7 ஆகியவற்றின் பொது காரணிகள். 14 வந்து 1ஆலையும் வகுக்கலாம், 7 2 14ன்னு வகுக்கலாம். அதே மாதிரி 21 1ஆலையும் வகுக்கலாம், 7 3 23 அப்படின்னு சொல்லி வகுக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான பொது காரணி எதுனா 14 மற்றும் 21. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் காரணிகளை எழுதி உரிய கட்டத்தில் டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் வந்து பகு என்ன பகா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பகு என்னன்னா என்ன, பகா என்னன்னா என்ன நமக்கு தெரியணும்ல. பகா என்னன்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை தான் பகா எண்கள். அதாவது நம்பர் 1ஆலையும் அப்புறம் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் மட்டும்தான் வகுப்படும். வேறு எந்த நம்பருமே இதில் வராது. அதுதான் பகா எண். பகு என்னன்னா எந்த நம்பராலையும் வகுப்படும். அந்த நம்பர் என்ன நம்பரோ அது ஒரு நம்பர் மட்டும் இல்லை, பல நம்பர்களால் வகுப்படக்கூடியது தான் பகு எண். சரிங்களா? பகுக்கக்கூடியது. இப்போ 2 என்பது பகு எண்ணா பகா எண்ணா பகா எண். ஏன்னா 1ஆல் வகுக்கலாம், 1 2 2, இல்லாட்டி 2 1 2, இந்த மாதிரி தானே இப்போ பிரிக்க முடியும். அதனால் பகா எண். பகு 3 வந்து பகா எண். அதுவுமே 1 3 3, 3 3, அதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது. இதுவே 4 பார்த்துக்கோங்க, 1 4 4, 2 4 8. அப்போ இந்த ஒரு நம்பர் இடையில வருதா, அடுத்ததான் 4 1 4. இப்போ இது வந்து பகு எண். ஏன்னா மோர் தென், அதாவது நிறைய நம்பரால் நம்மளால் வகுக்க முடியும். அதனால் இதை வந்து பகு எண். அடுத்து 5 வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான், 1 5. அப்போ பகா எண். 6 வந்து பல எண்களால் 1 2 3 6 இத்தனை எண்களால் நம்ம வகுக்கலாம், பகு எண். 7 வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுக்க முடியும், ஸோ பகா எண். 8 வந்து 1 2 4 8 இத்தனை நம்பரால் வகுக்க முடியும், அதனால் பகு எண். 9ஐயும் நிறைய நண்பர்களாக வகுக்க முடியும், பகு எண். 10 என்பதும் வகுக்கக்கூடியது, ஸோ பகு எண். சரிங்களா? அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். 1 10 10, 2 5 10, 5 2 10, 5 10, அந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் 11லேருந்து 20 வரை இருக்கக்கூடிய எண்களில் பகு எண் எது பகா எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 11 வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுக்கக்கூடியது, அதனால் பகா எண். சரிங்களா? 12 வந்து நிறைய எண்களாக வகுக்க முடியும், பகு எண். 13 பகா எண். ஏன்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். 14 என்பது நிறைய எண்களால் வகுக்க முடியும், பகு எண். 15 பகு எண் தான். 16 பகு எண் தான். 17 பகா எண். ஏன்னா 2 நம்பர் தான் பாருங்கள், ஒரு நம்பர் 1ஆலையும் அதே எண்ணாலையும் தான் வகுக்கக்கூடியது, பகா எண். அடுத்து 18 நிறைய எண்களால் வகுக்க முடியும், பகு எண். 19 பகா எண். 20 வந்து பகு எண். அது வந்து எப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்துக்கறணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. மிகச்சிறிய பகு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னா அது 2. மிகச்சிறிய பகு எண் அப்படின்னா அது 4 தான். ஏன்னா 4 தான் மிகச்சிறிய பகு எண். 1 2 3, 2 3 பகா எண்கள் தானேப்பா. பகு எண்ணாக வரக்கூடிய சிறிய எண் வந்து 4 தான். அடுத்து பகா எண்களாக அமைந்துள்ள அடுத்தடுத்த இரு எண்கள் எவை? நம்ம சொல்கிறோம் 2 3மே பகா எண் தான், அதனால் இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பகா எண் எது அப்படின்னா 61. 61 தான் 1ஆலையும் தன்னாலையும் வகுக்க முடியும். இதெல்லாம் நிறைய எண்களால் வகுக்க முடியும். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அனைத்து ஒற்றை எண்களும் பகா எண்கள் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. எல்லா ஒற்றை எண்களுமே பகா எண்களாக ஆகாது. 9 என்பது ஒற்றை எண்ணு தான், அது வந்து பகா எண்ணான்னு கேட்டால் பகு எண். சரிங்களா? அடுத்து அனைத்து இரட்டை எண்களும் பகு எண்கள் ஆகும்.
இதுவுமே கிடையாது. 2 என்பது பகா எண். 2 என்பது இரட்டை எண் தானப்பா. ஆனால் அது என்ன எண் சொல்கிறோம்? பகா எண் சொல்கிறோம். இப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள், இரட்டை எண்களில் 2ஐ தவிர மற்ற எண்கள் பகு எண்கள் ஆகும். இது சரி. இரட்டை எண்களில் 2 மட்டும்தான் பகா எண்ணாக இருக்கும். மற்ற எண்கள் எல்லாமே இப்போ 2க்கு அடுத்து இரட்டை எண்கள் எப்படி எழுதுவீங்க? 4, 6, 8, 10, 12 இதெல்லாம் இரட்டை எண்கள் தானே. இதெல்லாம் நிறைய தடவை பகுக்க முடியும். ஸோ 2ஐ தவிர மற்ற எல்லா இரட்டைப்படை எண்களும் பகு எண்கள் தான். இப்போ இந்த ஆன்சர் சரி. அடுத்து பாருங்கள், 5இன் மடங்குகள் அனைத்தும் பகு எண்கள் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பகு எண்களாக வராது. 5இன் மடங்குகள் எல்லாமே. ஸோ இதுவும் தவறு தான். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பத்தியில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு. மலர்வழியும் வளர்மதியும் 2 பேரும் விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்கன்னா, இந்த கட்டங்கள்லாம் இருக்குல்ல, சர்க்கிள் விளையாட்டு, ஏணி அட்டையை கொண்டு விளையாடுறது. அந்த விளையாட்டை வந்து கனச்சதுரக அந்த கட்டையை வந்து ஊட்டி விளையாடுவாங்க. நம்ம 1 விழுந்தால் அந்த காயை 1ல் நகர்த்தணும், 4 விழுந்தால் 4ல் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம விளையாண்டுருக்கோம்ல, அதே மாதிரி தான். அதை வந்து ஃபஸ்ட்டு யார் உருட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்மதி வந்து உருட்டுறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1 மட்டும் போடுறாங்க. அடுத்து ஒவ்வொரு முறையின் போதும் அடுத்த டைமில் உருட்டும் போதெல்லாம் 5 போட்டுக்கிட்டே வராங்க. சரிங்களா? அந்த மாதிரி போட்டுட்டு வந்து கடைசியாக 86 அப்படின்னு அந்த நம்பர் வரையும் அவங்க வந்துட்டாங்க. மலர்வழி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் அவங்க அந்த கட்டையை உருட்டும் போது ஒவ்வொரு எண்களாக போடுறாங்க. 1, 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் 97 வரையும் வந்துட்டு அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த பத்தியை கொண்டு கீழே சில வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். வளர்மதி கடைசியில் சென்ற கட்டம் ஒரு டேஸ் எண் ஆகும். டேஸ் எண் கட்டம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்மதி கடைசியாக 86 என்ற எண்ணை தான் போட்டிருக்காங்க. அந்த 86 என்பது பகு எண்ணா, பகா எண்ணா, ஒற்றை எண்ணா, இரட்டை பகா எண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை படை கிடையாது, இரட்டை பகா எண். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகு எண் தான். 86 வந்து பகு எண் தான். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், மலர்வழி கடைசியாக கனசதுர கட்டையை உருட்டிய போது இரட்டை பகா எண் கிடைத்தது. இது வந்து நம்ம பகு எண் சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருவாங்க? இரட்டை பகா எண். இப்போ இந்த கூற்று வந்து தவறு. அடுத்து வளர்மதி கனசதுர கட்டையை உருட்டிய போதெல்லாம் பகா எண்ணே கிடைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே தவறு தான். சரிங்களா? இருவரில் சென்ற கட்டம் பகு எண் கட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு தான். 2 பேருமே 1 போட்டால் தான் உள்ளேயே நுழைய முடியும். 1 தான் ஃபஸ்ட்டு இவங்களும் போட்டிருக்காங்க, இவங்களும் 1 தான். அது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் இல்லை. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் மற்றும் ஏணி அட்டையில் மொத்தம் 25 பகா எண் கட்டங்கள் உள்ளன. இதுதான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மலர்விழி வில்லையை வைக்காத ஒரு பகு எண் கட்டம் எது அப்படின்னா 49. அது எப்படின்னா, மலர்விழி வில்லையை வைக்காத இங்கே இருக்கக்கூடிய நம்பர்லாம் பாருங்கள். இதில் 45 என்ற நம்பர் இடம்பெற்றிருக்கும், 48 என்ற நம்பர் இடம்பெற்றிருக்கும். 43ம் இருக்காது, 49ம் இருக்காது. இந்த 43, 49 இந்த 2 எண்களில் எது பகு எண் அப்படின்னா 49 தான். 7 49 அப்படின்னு சொல்லி நம்ம பகுக்கலாம் அந்த எண்ணை. 43 பகுக்க முடியாது. 1ஆலையும் இதே நம்பராலையும் தான் வகுக்க முடியும். இது வந்து பகா எண். சப்போஸ் இந்த கொஸ்டினில் பகா எண் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டது பகு எண். அப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து 49 தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மீப்போமா காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2இன் மடங்குகளை வந்து பச்சை வண்ணத்திலும் 3இன் மடங்குகளை வந்து இந்த பிங்க் கலர் வண்ணத்திலும் கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மடங்குகள் அப்படின்னாலே ஒன்றும் கிடையாதுப்பா. 2ன்னா 2வது வாய்ப்பாடில் வரக்கூடிய அந்த ஆன்சர் தான். 1 2 2, 2 4 அந்த மாதிரி. ஒரு 3னா 1 3 3, 2 3 6 அந்த எண்களை வந்து ரவுண்ட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய பொது காரணியை நம்ம எடுத்து எழுதணும். சரி பாருங்கள், இதில் 2இன் மடங்குகள்னா 1 2 2, 2 4, 3 2 6, 4 2 8, 5 2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16, 9 2 18, 5 20. இதுவே 3இன் மடங்குகள்னா 1 3 3, 2 3 6, 3 9, 4 12, 5 15, 6 18 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம எழுதணும். அந்த மடங்குகளை நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதை இங்கே எழுதிட்டு இது 2ல் எந்தெந்த நம்பர்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கோ அதை ரவுண்ட் பண்ணணும். இப்போ இங்கேயும் 6 வந்திருக்கு, இங்கேயும் 6 வந்திருக்கு, இங்கேயும் 12 வந்திருக்கு, இங்கேயும் 12 வந்திருக்கு, இங்கேயும் 18 வந்திருக்கு, இங்கேயும் 18 வந்திருக்கு. அப்போ இந்த 3 எண்களுமே பொதுவாக வந்திருக்கா? இப்போ இதுதான்ப்பா பொது மடங்குகள். பொது மடங்குகள்னால் இந்த 2 மடங்குகள்கிட்டையும் இருக்கக்கூடிய பொதுவான எண்களை எடுத்து எழுதுறது தான் பொது மடங்குகள். இப்போ பொது மடங்கு 6 12 18. இந்த 3 எண்களும் எந்த ஒரு பொது எண்ணால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? இப்போ இது 2 3இன் மீ போமா எதுனா 6 தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி தான்ப்பா இதுவும் 3 மற்றும் 5 இது 2தோட
பொது மடங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 வந்து பச்சை வண்ணத்தில் வட்டமிடணும், 5 வந்து பிங்க் வண்ணத்தில் வட்டமிடணும். அந்த மாதிரி வட்டமிட்டு அதோட மடங்குகளை இங்கே எடுத்து எழுதிருங்க. இது ரெண்டுக்கும் உள்ள பொதுவான மடங்கு எதுனா 15 தான். சரிங்களா? மற்ற எந்த எண்ணுமே சேமாக இருக்காது. அப்போ அதுதான் பொது மடங்கு. அதே நம்பர்தால தான் நம்ம வகுக்கவும் முடியும். இதுக்குண்டான ஆன்சர் வந்து 15. அடுத்து பாருங்கள், இதுவும் சேம். 2 மடங்களை பச்சை வண்ணத்திலும் 4 மடங்களை பிங்க் வண்ணத்திலும் வட்டமிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வட்டம் இட்டுக்கோங்க. 5 2னா 2வது வாய்ப்பாடு, 5னா 4னா 4வது வாய்ப்பாடு. இது 2ல் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் எதுனா 4, 8, 12, 16, அப்புறம் 20, 24. சரிங்களா? இதுதான் பொது மடங்கள். இதை எழுதிட்டு இந்த எண்களை வந்து 4ஆல் நம்ம வகுக்க முடியும். இதுதான் மீ போமா. சரிங்களா? அதுக்கடுத்து 4 வந்து பச்சை வண்ணத்திலும் 5 பிங்க் வண்ணத்திலும் வட்டமிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு அதை எழுதிட்டு 2க்கு உண்டான பொது மடங்கு 20 மட்டும்தான். அந்த 20 என்ற எண்ணை இங்கே எழுதிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மடங்குகளை எழுதி பொது மடங்கிற்கு வண்ணம் தீட்டி மீ போமா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மடங்குகள் 5ஓட மடங்குகள்னால் 5வது வாய்ப்பாடு தான். 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20, அந்த மாதிரி 5வது வாய்ப்பாடு ஃபுல்லாக எழுதணும். 10 மடங்கள்லாம் 10வது வாய்ப்பாடு எழுதிட்டு இது ரெண்டுக்குள்ள பொதுவான எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்குது. இப்போ இதுதான் பொது மடங்கு. ரெண்டுக்கும் உண்டான பொதுவான எண்கள் அது இங்கே எழுதிட்டு இது எல்லாத்துலேயும் எதால் நம்ம வந்து வகுக்க முடியும்னா 10ஆல். அது இங்கே போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 8 மற்றும் 12 மடங்குகள் கொடுத்துருக்காங்களா? இப்போ 8 மடங்குகள் எழுதிக்கோங்க, இங்கே 12 மடங்குகள் எழுதிக்கோங்க. ரெண்டுக்கு உண்டான பொதுவான மடங்குனா 24, 48, 72. அதை எழுதிட்டு இது 3மே 24. இதான பொது மடங்கு. இந்த 24 வச்சு இதையும் வகுக்கலாம், இதையும் வகுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இரு எண்களின் மீ போமா 28 எனில் அவ்விரு எண்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இரு எண்களின் மீ போமா அப்படின்னா ஒவ்வொன்றுமே நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர் 14 மற்றும் 4 தான் கரெக்டாக வரும். சரிங்களா? இது நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து, எந்த இரு எண்களின் மீ போமா 10 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 5 மற்றும் 10 ஆகியவற்றின் மீ போமா தான் 10. அடுத்து 5 மற்றும் 15 பொது மடங்குகள் 15, 30, 45, 60 எனில் அவற்றின் மீ போமா எது? எல்லாமே 15ஆல், அது மிகச்சிறு பொது மடங்கு தானே. சிறிய எண்ணா 15. அப்போ இதால் எல்லாத்தையும் வகுக்கலாம். இதோட ஆன்சர் 15. இதில் பாருங்கள், ஒரு மின்விளக்கு தோரணத்தில் சிவப்பு வண்ண விளக்குகள் ஒவ்வொரு 4 வினாடிகளுக்கு ஒரு முறையும் நீல வண்ண விளக்குகள் 6 வினாடிகளுக்கு ஒரு முறையும் ஒளிரும் எனில் 2 வண்ண விளக்குகளும் எத்தனை வினாடிகளுக்கு ஒரு முறை சேர்ந்து ஒளிரும் கேட்டிருக்காங்களா? இதில் வந்து ஒரு மின்விளக்கு தோரணத்தில் சிவப்பு வண்ண விளக்குகள் ஒவ்வொரு 4 வினாடிகளுக்கு ஒரு முறை, 4 வினாடிகளுக்கு ஒரு முறை. அதே மாதிரி நீல வண்ண விளக்குகள் 6 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒளிரும். இப்போ அதோட மடங்குகளை எழுதிடணும். ஃபஸ்ட்டு அதோட மடங்குகள் 4 அப்படின்னா 4, 8, 12 அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி 6 வினாடிகளுக்கு ஒரு முறைனா 6 மடங்குகள் 6, 12, 1 6, 2 12, 3 18 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே இருக்கலாம். எத்தனை வினாடிகளுக்கு ஒரு முறை சேர்ந்து ஒளிரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் பொதுவான எண் என்னவா இருக்குது? 12 தான். அப்போ 12 வினாடிகளுக்கு ஒரு முறை ரெண்டுமே சேர்ந்து ஒளிரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 30 தளங்கள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மின்தூக்கி ஏ ஆனது ஒவ்வொரு 3வது தளத்தில் நின்று செல்லும், மின்தூக்கி பி ஆனது ஒவ்வொரு 5வது தளத்தில் நின்று செல்லும் எனில் இரு மின்தூக்கிகளும் நின்று செல்லும் தளங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இதுவுமேவும் ஒரு 30 தளங்கள், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 30 ஃப்ளோர் இருக்குது. அதில் அதை வந்து நம்ம லிஃப்ட்டில் தானே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 வகையான லிஃப்ட் இருக்குது. ஒன்று ஏ, இன்னொரு லிஃப்ட்டுக்கு வந்து பி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இந்த ஏ என்ற லிஃப்ட் வந்து ஒவ்வொரு 3 தளத்திற்கு ஒரு முறை நின்றுட்டு போகும். அந்த 3வது ஃப்ளோரு, அடுத்து 6வது ஃப்ளோரு, அடுத்து 9வது ஃப்ளோரு, அந்த மாதிரி நின்றுட்டு போகும். பி வந்து 5 தளங்களுக்கு ஒரு முறை, அதாவது 5, 10, 15 இந்த மாதிரி நின்றுட்டே போகும். அந்த மாதிரி நிற்கும் போது ரெண்டுமே எந்தெந்த தளங்களில் ஒன்றாக நின்று செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்போ 3 ஏ ஆனது 3 தானே. இப்போ 3 மடங்குகள் 3, 6, 9, 30 வரை எழுதணும். ஏன்னா 30 தளங்கள் இருக்குல்ல. 12, 15, 18, 21, 24, 27, 30. சரிங்களா? அதே மாதிரி
பி ஆனது ஒவ்வொரு 5வது தளம். இப்போ 5னா 5 மடங்குகள் 5 10 15 20 25 30. இதில் எந்த இரு நம்பர் வந்து சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 15 இங்கேயும் 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குது. வேறு எந்த எண்களுமே ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்போ ரெண்டுமே 15வது தளத்தில் ஒன்றா நிற்கும், அதே மாதிரி 30வது தளத்துலையும் ஒன்றா நிற்கும். ஆன்சர் வந்து 15,30. ஓகேங்களாப்பா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் எண்களை பகா காரணிப்படுத்தி மீபோமா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எண்களை பகா காரணி முறையில் நம்ம காரணிப்படுத்தி மீபோமா கண்டுபிடிக்கணும். இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்களா, அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த 9 எந்த நம்பரால் வகுக்கலைன்னா 3 × 3 3 9. அது மாதிரி 15 3 × 5. இப்போ பாருங்கள், 9க்கு உண்டான அந்த காரணி என்னென்னா 3 × 3. 15க்கு உண்டான காரணி 3 × 5. இப்போ இது எப்படி மீப்பெரும் பொது மடங்காக எழுதுறதுனா, இது ரெண்டுக்குள்ள பொதுவான நம்பர் என்னென்னா இந்த 3 தான். இப்போ இந்த 3 2 தடவை 2 இருக்கிறதுனால நம்ம அதை ஒன்றா நம்ம எடுத்துக்கிறலாம். அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் இதுக்கு உண்டான ஆன்சர் 3 9 93 40 95 45. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இங்கே 12 18 இதே மெத்தட் தான்ப்பா. 12 வந்து ஈராரா 12. நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் 2ஆல் வகுக்க முடியுமா 3ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். 12 வந்து 2ஆல் நம்மளால் வகுக்க முடியும். இப்போ ஈராரா 12. இந்த மாதிரி 6 வந்து 2 6 இந்த மாதிரி. இப்போ இது வந்து எழுதும் போது எப்படி எழுதணும்னா, இந்த சைடு வந்து இப்படி தான் வர்றோம். 2 × 3 × 2. சரிங்களா? அதே மாதிரி 18க்கு 9 18 9 வந்து 3 9. இதையும் எழுதும் போது இந்த மாதிரி தான் வரணும். 2 × 3 × 3. இப்போ இதில் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2. அப்போ ஒரு 2 எழுதியாச்சு. இங்கே 2 3 இருக்குது, அதில் ஒரு 3 எழுதியாச்சு. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்து 36. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே மெத்தட் தான். வட்டத்திற்குள் பகா எண்களை எழுதி காரணச்செடியை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து எழுதிட்டு இங்கே பகா எண்களை எழுதணுமா. பாருங்கள், 2 இங்கே 14 வந்து பெருக்கிறதுக்கு 2 4 7 7 14. அதே மாதிரி 24 வந்து 2 12. இந்த 7 அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, ஏன்னா பகா எண், அதனால் அப்படியே விட்டுறலாம். இந்த இப்போ 24 பிரிக்க முடியும். 2 12 12 24. இந்த 12ஐயும் பிரிக்க முடியும். 6 12. இந்த 6ஐயும் பிரிக்க முடியும். 3 6. இந்த மாதிரி பிரிக்கல, எத்தனை அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே வரலாம். அது மாதிரி இதுக்கு உண்டான காரணி என்னென்னா 14க்கு 2 × 7. 24க்கு உண்டான காரணி என்னென்னா இப்படி தான் இப்போ எழுதணும். இந்த கட்டங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, இந்த கார்னரில் இருக்கக்கூடியதான் எடுக்கணும். 2 × 2 × 2 × 3. இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு 2க்கு உண்டான பொதுவான என்னென்னா 2 தான். சரிங்களா? இப்போ ஒரு 2 நம்ம அப்படியே 2 2ல் ஒரு 2 எடுத்தாச்சு. அப்புறம் 7 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதெல்லாம் பெருக்கி போட்டோம்னா 168. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 10 கொடுத்துருக்காங்க, இங்கே 20. 2 10. இங்கே 20னா 10 20. இந்த 10ஐயும் பிரிக்கலாம். 2 5 10. இதுக்குண்டான காரணிகளை இங்கே எழுதிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இது 2க்கும் 2 இருக்குது, இது 2க்கும் 5 இருக்குது, 2 மட்டும் தனியாக இருக்குது. 2 10 12 20. இதுக்குண்டான ஆன்சர் வந்து 20. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பகா காரணி முறையில் மீபோமா காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பகா காரணி முறையில் இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 15 18 மீபோமா அப்படின்னா இந்த மாதிரி டான வகுத்தற்படி நம்ம போட்டுக்கலாம். 15ஓட மீபோமானா 3 5 15. அப்புறம் 5 5 1 5. அது மாதிரி 18க்கு 9 18. நம்ம சின்ன நம்பர் தான்ப்பா ஃபஸ்ட்டு போடணும். ஆல்ரெடி எப்பயுமே நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 9 18. அப்புறம் 9 வந்து 3ஆல் வகுக்கலாம். 3 9. மறுபடியும் 3ஆல் வகுத்தோம்னா ஒரு 3 3 1 வர வரையும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும். இதுக்குண்டான காரணிகளை இப்படி எழுதிட்டு 2க்கு உண்டான பொதுவான நம்பரை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணை தான் நம்ம எடுக்கணும். 2 இங்கே 3 இங்கே 5 இங்கே 3 எடுத்தோம்னா எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் 90. சேம் மெத்தட் தான்ப்பா இதுவும், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தீர்வு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வகை கணக்காக கொடுத்துருக்காங்க. 2 தொடர் வண்டிகள் கன்னியாகுமரியிலிருந்து வாரணாசிக்கு செல்கின்றன. முதல் தொடர் வண்டி 6 நாட்களுக்கு ஒரு முறையும், இரண்டாவது தொடர் வண்டி 8 நாட்களுக்கு ஒரு முறையும் புறப்படுகின்றன. இரண்டும் ஒரே நாளில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டால் எத்தனை நாட்களில் 2 வண்டிகளும் மீண்டும் இணைந்து புறப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, கன்னியாகுமரியிலேருந்து தொடர் வண்டி கிளம்புது எங்கன்னா வாரணாசிக்கு. அதில் 2 தொடர் வண்டி புறப்படுது. அதில் முதல் தொடர் வண்டி எப்போ கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு ஒரு முறை இங்கே கன்னியாகுமரியிலேருந்து கிளம்போம். அதுமாதிரி 2வது தொடர் வண்டி 8 நாட்களுக்கு ஒரு முறை புறப்படும்.
இந்த 2 வண்டிகளும் எப்போ வந்து இணைந்து ஒன்றாக புறப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி பகா காரணி முறை மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். 6ன்னு போட்டோம்னா அது இந்த மாதிரி டானா வகுத்தல் படி போட்டோம்னா இந்த மாதிரி வரும். 8க்கு அது போட்டோம்னா இந்த மாதிரி வரும். 2க்கு உண்டான காரணிகளை இந்த மாதிரி எழுதிட்டு 2க்கும் பொதுவான காரணி எதுன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். 2 தான். அப்போ அதை எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு எல்லாத்தையும் பெருக்கப்படணும். 2 3 6 6 2 12 12 2 24. இதுக்குண்டான ஆன்சர் 24 தான். 2 வண்டிகளும் மீண்டும் 24 நாட்களில் இணைந்து புறப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின். கவினும் நவீனும் பழக்கடை வைத்திருக்கின்றனர். கவின் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் நவீன் 12 நாட்களுக்கு ஒரு முறையும் பழங்கள் வாங்க மொத்த கொள்முதல் கடைக்கு செல்கின்றனர். இருவரும் ஒரே நாளில் பழங்கள் வாங்க சென்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் மீண்டும் சந்திப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பேருமே பழக்கடை தான். பழங்களை மொத்தமாக ஒரு இடத்துல போய் வாங்கணும்ல, அந்த மாதிரி வாங்க போகிறாங்க. கவின் வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை தேவையான பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. நவீன் வந்து 12 நாட்களுக்கு ஒரு முறை தேவையான பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. 2 பேருமே எப்போ வந்து ஒரே நாளில் வாங்குறதுக்காக போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மெத்தடு தான். போட்டிங்கன்னா அந்த காரணிப்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதெல்லாம் பெருக்கி போட்டால் அதுக்குண்டான ஆன்சர். இருவரும் 60 நாட்களில் மீண்டும் சந்திப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லட்சுமியும் செல்வியும் சகோதரிகள். இவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். லட்சுமி வந்து 6 நாட்களுக்கு ஒரு முறையும் செல்வி 10 நாட்களுக்கு ஒரு முறையும் தங்கள் வீட்டிற்கு வந்து செல்வர். அவர்கள் இருவரும் அக்டோபர் முதல் நாள் வந்து வீட்டிற்கு வந்தால் மீண்டும் எத்தனை நாட்களில் அவர்கள் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி வீட்டுக்கு வராங்க. அடுத்து வந்து எப்போ சந்திப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி தான். 6 நாள்னா 6 நாளுக்கு இந்த மாதிரி பகா காரணி முறையில் போடணும். 10 நாள்னால் இந்த மாதிரி போடணும். இது 2க்கு உண்டான பொதுவான காரணிகளை எடுத்து எழுதி அப்போ 30ன்னு ஆன்சர் வருது. அப்போ அவங்க அக்டோபர் முதல் நாள் வராங்கன்னா அடுத்து 30வது நாள் கழித்து தான் வருவாங்க. அப்போ அக்டோபர் 31ஆம் நாள் அவங்க வந்து மீண்டும் சந்திப்பர். சரிங்களா? இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கா. இதில் வந்து மீன்கள்லாம் இருக்குது. இந்த மீன்களுக்குள்ள எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களில் ஏதாவது 2 எண்களை எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி மடங்குகள் முறை மூலமும் பகா காரணி முறை மூலமும் நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா? நான் வந்து இங்கே 3 இங்கே 6ன்னு எடுத்திருக்கேன். அதோட மடங்குகள் எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் என்னென்னா அதையும் எழுதிடலாம். இப்போ பொதுவான எண்கள்னால் 6 12 18 24 இதுதான் பொதுவான எண்கள். இதுக்கு உண்டான மிகச்சிறிய எண் எல்லாத்தாலையும் வகுப்படக்கூடியது இப்போ 6 மட்டும்தான். சரிங்களா? அது இதில் போட்டுருக்கோம். இதுதான் பொது மடங்கு பகா காரணி முறை. இதையும் பார்த்தீங்கன்னா 3 6ன்னு எடுத்துருக்கு. இதுலேயுமே இந்த மாதிரி நம்ம எழுதி போட்டுக்கலாம். இதோட ஆன்சரும் 6 தான். சரிங்களா? இப்போ இந்த லெசனை பொறுத்தவரை எல்லா ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆன்சரும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.